டிவிஹெச் தலைமை அலுவலகம் நிறுவன இயக்குநர் ரமேஷ் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து சோதனையானது மேற்கொண்டு வருவதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அடையாறு, கோட்டூர்புரம், ராஜா அண்ணாமலைபுரம் உள்ளிட்ட இடங்களில் தொடரும் அமலாக்கத்துறையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். சென்னையில் அமலாக்கத்துறை சோதனை ஒரு சில இடங்களில் நிறைவடைந்திருக்கிறது. மற்ற இடங்களில் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை அடையாறில் செயல்பட்டு வரக்கூடிய டிவிஎச் நிறுவனத்துடைய இயக்குநர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ரமேஷ் என்பவரது வீட்டில் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல கோட்டூர்புரம் பகுதியில் டிவிஎச் உடைய நிறுவனத்துடைய தலைமை அலுவலகத்தில் சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் கே நேரு சகோதரர் ரவிச்சந்திரனுடைய வீட்டில் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் 2 இடங்களில் சென்னையில் சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கிய இடங்களில் எல்லாம் சோதனை நிறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நந்தனம் சிஐடி காலனியில் செயல்பட்டு வரக்கூடிய ட்ரூடாம் என்ற நிறுவனத்தில் சோதனை என்பது நிறைவடைந்திருக்கிறது. இந்த ட்ரூடாம் நிறுவனத்தை கே நேருடைய மகன் அருண் நேரு நடத்தி வருவதாகவும் இந்த நிறுவனம் தொடர்பாகத்தான் இந்த சோதனையுடைய முக்கிய காரணமாக இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை அடையாறு சாஸ்திரி நகரில் பிரேம்நாத் என்பவர் வீட்டில் சோதனை நிறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கே நேருடைய மகன் நடத்தி வரக்கூடிய ESNR என்ற ஏற்றுமதி நிறுவனத்தில், அதாவது அரிசி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனத்தில் சோதனை என்பது நிறைவடைந்திருக்கிறது. மேலும் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மாணிக்கம் அவனியில் தனியார் நிறுவனத்திற்காக சோதனை செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றார்கள். ஆனால் அந்த நிறுவனம் பூட்டப்பட்டிருந்த காரணத்தினால் சோதனை செய்ய இயலவில்லை. அது மட்டுமல்லாமல் சென்னை மயிலாப்பூரில் பிரகாஷ் என்பவரது வீட்டில் சோதனை என்பது நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 75% நடத்தப்பட்ட சோதனை என்பது நிறைவடைந்திருப்பதாகவும் ஒரு சில இடங்களில் மட்டுமே சோதனை தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் அந்த சோதனையும் நிறைவடைந்து விடுவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.